அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலன் காதலியா இருந்தாலும் சரி, அந்த உறவு நிலைக்கணும்னா எது அவசியம்? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது அரபியாவில் இருந்த பிரம்மாண்டமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தோட பேரு அல் கசர். அத கசர் மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இந்த கசர் மன்னர் வீரம் நிறைந்த மன்னர், புத்திசாலியான மன்னரும் கூட. இதை எதுக்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்றேன்னா, வீரம் நிறைந்த மன்னர்களுக்கு நாட்டை காப்பாத்திக்க தெரியும். ஆனா அறிவு நிறைந்த மன்னர்களுக்கு தான் பேரை காப்பாத்திக்க தெரியும். கடுமையான விஷயத்த கூட ரொம்ப சாதுரியமா செய்ய முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மன்னர் தான் இந்த கசர் மன்னர். இப்படிப்பட்ட கசர் மன்னருக்கு ஒரு மகா இருக்கிறா. அந்த நாட்டோட இளவரசி. அவளோட பேரு அமீரா. தன்னுடைய ஒரே மகளான அமீரா மேல உயிரையே வச்சு அவளை கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வந்தாரு கசர் மன்னர். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது? அவங்க நாட்டுல ஒரு தொங்கு தோட்டம் கட்டப்படுது. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில கட்டப்பட்ட அந்த தொங்கு தோட்டத்தை பாக்குறதுக்காக இளவரசி அமீரா அங்க போறா. அந்த காலத்துல இந்த இளவரசிகள் எல்லாம் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட முடியாது. கடுமையான விசாரிப்புக்கு பிறகு, கடுமையான விளக்கத்துக்கு பிறகுதான் அவங்க அனுமதி பெற முடியும். போதுமான பாதுகாப்போட தான் வெளியிடங்களுக்கு போக முடியும். அந்த மாதிரிதான் தன்னுடைய தந்தையிடம் கெஞ்சி மன்றாடி அந்த தொங்கு தோட்டத்தை பாக்குறதுக்கு அனுமதி வாங்கியிருந்தா இளவரசி அமீரா. ஆனா அப்படி போற இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அமீராவுடைய கையில் அவள் அணிந்திருக்கக்கூடிய முத்திரை மோதிரம் அந்த இடத்துல வச்சு தொலைஞ்சிடுது. இந்த முத்திரை மோதிரம் அப்படின்றது ராஜாவுடைய முத்திரை பதிக்கப்பட்ட மோதிரம். அந்த மோதிரம் ஒருத்தர் கையில கிடைச்சா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதை பயன்படுத்தி அரண்மனைக்குள்ள நுழையலாம், அரச அதிகாரத்தோடு கடிதம் எழுதலாம், அந்த நாட்டுக்கு என்ன விதமான இடையூறையும் உருவாக்கலாம். அதனால அந்த மோதிரத்தை ராஜ குடும்பத்தை சேர்ந்த வெகு சிலர் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அதுவும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஒருவேளை அஜாக்கிரதையா யாராவது தொலைச்சா அரச பதவிக்கே கூட ஆபத்து வரலாம். அதாவது அந்த நாட்டுல உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அரசரையே பதவியை விட்டு விலக்கிடுவாங்க. இப்ப அப்படிப்பட்ட மோதிரத்தை தான் யார் தொலைச்சிட்டா? இளவரசி அமீரா தொலைச்சிட்டா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட உதவி கேட்கறது, எதுவுமே புரியல. அதனால தனது உயிருக்கு உயிராக இருந்த தோழி கிட்ட, தோழியும் தனக்கு பணிப்பெண்ணுமாக இருந்த அந்த பெண் கிட்ட விஷயத்த சொல்றா. அந்த பெண்ணுக்கு உடனே ஒரு யோசனை தோணுது. அந்த யோசனை என்னன்னா, அதே ஊர்ல இருந்த திறமைசாலியான திருடனான அஜ்மீரிடம் உதவி கேட்பது. ஆமாங்க, அதே நாட்டுல அந்த அல் கசர்ல ஒரு திருடன் இருந்தான். அவனோட பேரு அஜ்மீர். அவன் ஒரு காலத்துல நூதனமான பல திருட்டு வேலைகளை செஞ்சு வாழ்ந்து வந்தான். அவன் எவ்வளோ பெரிய திறமையான திருடன்னா, அவனா முன்வந்து இந்த தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற வரைக்கும் யாருக்குமே அவன் தான் திருடனான்னு தெரியாது. எந்த திருட்டின் போதும் அவன் மாட்டிக்கிட்டதா வரலாறும் கிடையாது. இந்த மாதிரி வாழ்ந்த அஜ்மீருடைய வாழ்வில் ஒருமுறை ஒரு திருப்பம் வந்தது. மரண படுக்கையில இருந்த அவனுடைய தகப்பன் அவன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாரு. அல்லாவின் மீது ஆணையாக நீ திருடவே கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்காகவும் நீ திருடவே கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை அவன்கிட்ட வாங்கினாரு அவனோட தந்தை. இந்த அஜ்மீர் என்னதான் திருடனா இருந்தாலும் நல்லவன், தன்னுடைய தாய் தகப்பனை மதிக்கிறவன். சொல்லப்போனா அவன் திருடனது கூட ஏழை பாளைகளுக்கு உதவுறதுக்கு தான். அப்படிப்பட்டவன் தந்தையுடைய சொல்லுக்கு இணங்க மாட்டானா? இணங்குனா, மன்னிப்பு கேட்டான், தானாவே முன்வந்து தவற ஒத்துக்கிட்டான், தான் செய்த தவறுகளுக்கான தண்டனையையும் அனுபவிச்சு முடிச்சான். இதெல்லாம் செஞ்ச பிறகு, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு, கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளியாக, கடுமையான வெயிலில் கஷ்டப்படக்கூடிய தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கைய தொடர்ந்தான். இப்படிப்பட்ட அஜ்மீரை பத்தின தகவலை தான் இளவரசி கிட்ட அந்த தோழி சொல்றா. இளவரசியே, எனக்கு அவனை தெரியும், விசாரணைகளின் போது பார்த்திருக்கேன். அவனை மாதிரி ஒரு திறமைசாலி கிடையவே கிடையாது. பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி முத்திரை மோதிரத்தை யார் எடுத்திருந்தாலும் அவனால மட்டும் அதை கண்டுபிடிச்சு தர முடியும்னு. இப்ப இளவரசிக்கு வேற வழியே கிடையாது. நீங்க யோசிக்கலாம், அவ பேசாம அரசர்கிட்டயே சொல்லலாமேன்னு. ஆனா நான் தான் முதலையே சொன்னனே, இந்த விஷயம் அரசாங்க தரப்புக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அரசருடைய பதவிக்கே ஆபத்து வரலான்னு. அதனால இளவரசி என்ன பண்றா? அஜ்மீருக்கு கடிதம் எழுதுறா. அந்த முத்திரை மோதிரத்தை பற்றிய குறிப்புகளை கடிதத்தில் எழுதி எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு தாங்கன்னு உதவி கேக்குறா. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போமா? அவ எழுதின அந்த கடிதம் தோழியிடம் கொடுக்கப்படுது. தோழியின் மூலமாக அஜ்மீரிடம் போய் சேருது.
தொடக்கத்துல அஜ்மீருக்கு இது மேல பெருசா ஆர்வம் இல்ல. இளவரசிக்கு உதவணும், மோதிரத்தை கண்டுபிடிக்கணும், இப்படி எதுவுமே தோணல. ஆனா அடுத்த நாளே அவனுக்கு ஒரு தேவை வந்துச்சு. தன்னிடம் மிகவும் பாசமாக இருந்த ஒரு சிறுமிக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டிய தேவை அவனுக்கு வந்துச்சு. அதனால அவன் என்ன செய்யறான், இளவரசிக்கு கடிதம் எழுதுறான். இளவரசியே, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். என் மீது அன்பாக இருக்கக்கூடிய இந்த சிறுமிக்கு மருத்துவ உதவி செய்யணும். நீங்க அந்த உதவிய செஞ்சா நான் உங்களுக்கான உதவிய செய்வேன் அப்படின்னு. அது அஜ்மீருக்கு தான் பெரிய உதவி. ஆனா இளவரசிய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம். அதனால இளவரசி என்ன பண்றா, சரின்னு ஒத்துக்கிறா. அந்த சிறுமிக்கு உதவி செய்துவிட்டு மோதிரத்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அஜ்மீரிடம் தர்றா. அஜ்மீர் நிஜமாவே திறமைசாலிதான். அவன்கிட்ட அந்த பொறுப்பு போன 3வது நாள் அந்த மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அரண்மனையிலேயே தங்கி அரச காவலனாகி தக்க நேரம் பார்த்து அந்த மோதிரத்தை எடுத்த ஒரு ஒற்றனை பற்றி அமீருக்கு தெரிய வருது. அதனால அவன் என்ன செய்யறான், நாட்டுக்கே ஆபத்து தரவிருந்த அந்த ஒற்றனிடமிருந்து மோதிரத்தை கைப்பற்றுறான். லாவகமாக அந்த மோதிரத்தை இளவரசியிடம் ஒப்படைத்து மிக சாதுரியமாக அந்த ராஜ துரோகியை அடையாளமும் காட்டுறான். அது எப்படின்னா, பெண் வேடமிட்டு அஜ்மீர் அந்த இளவரசிய சந்திச்சு மோதிரத்தோடு சேர்த்து ஒற்றன் எழுதிய கடிதத்தையும் கொடுத்து அந்த ஒற்றனை மாட்டி விடுறான். ஆக எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. இளவரசி அமீராவுக்கு அஜ்மீரின் மீது நன்மதிப்பு பிறந்துச்சு. ஆனா அஜ்மீருக்கு இளவரசி மேல எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்ச உதவிக்கு கைமாறு செஞ்சாச்சு, அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போதுதான் அந்த இளவரசி ஏற்கனவே ஒரு சிறுமிக்கு மருத்துவ உதவி செஞ்சிருந்தாங்கல்ல, இந்த அஜ்மீர் கேட்டான்னு சொல்லி அந்த சிறுமிய அரண்மனைக்கு வரவழைக்கிறாங்க. அந்த சிறுமியின் மூலம் தன்னுடைய நாட்டில் போதுமான மருத்துவமனைகள் இல்லை, போதுமான மருத்துவ வசதிகள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இளவரசி நல்லெண்ணம் படைத்த பெண், தன் நாட்டு மக்களின் மீது உண்மையான அக்கறை கொண்ட பெண். அதனால அடுத்து என்ன செய்யறாங்க, அந்த நாடு முழுவதும் மருத்துவ வசதிகள் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யறாங்க. புதிய மருத்துவமனைகளையும் ஆதரச மண்டபங்களையும் கட்டுறாங்க. இந்த இடத்துலதான் இளவரசியின் மீது முதலாக ஈர்ப்பு ஏற்படுகிறது அஜ்மீருக்கு. அவனுமே கூட நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவன் சொன்னேன் இல்லையா, அப்ப தன்ன மாதிரியே நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு பெண் மேல அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. முதல்ல கடிதம் எழுதுறான், நன்றியை தெரிவிச்சு விசாரிச்சு நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தெரிவிச்சு. இளவரசியும் கூட பதில் கடிதம் எழுத உறவு தொடருது. பேச்சாகி நட்பாகி காதலும் ஆச்சு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த அரசர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மகளுக்கு ஒரு வரனை, தன்னுடைய மகளின் அறிவுக்கும் அழகுக்கும் இணையான ஒரு மணமகனை தேடுவதற்கு ஆரம்பிக்கிறாரு. தொடக்கத்துல அமீரா மறுத்து பார்த்தா. ஆனா காலம் கனிய அரசர்கிட்ட தான் மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படுத்தினான். அரசரை ரகசியமாக சந்தித்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லி, அதாவது இந்த முத்திரை மோதிரம் காணாம போனதுல ஆரம்பிச்சு அமீர் செய்த உதவிகள், அவனுடைய திறமை, இப்ப இருக்கிற கடித போக்குவரத்து, இது எல்லாத்தையும் சொல்லி, தந்தையே, நான் திருமணம் செய்தால் அஜ்மீரை தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லனா வேறு ஒரு ஆண்மகனை நான் ஒரு காலம் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசருக்கு எப்படி இருக்கும், கோபம் வரும்ல. ஏன்னா தான் மக காதலிக்கிறது ஒரு அரசனையோ போர் வீரனையோ அல்லது பெரிய பணக்காரனையோ கிடையாது. அவன் அந்த ஊரை சேர்ந்த ஒரு திருடன், இப்போதைக்கு கட்டடத்துக்காக கல் உடைக்கிறவன். அவனுக்கு போய் சகல வசதிகளோடும் வளர்க்கப்பட்ட இளவரசியான தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பாரு அவரு? அவருக்கு கோவம் தலைக்கேறுச்சு. ஆனா தொடக்கத்திலேயே என்ன சொன்ன, கசர் மன்னர் புத்திசாலி. அவர் முட்டாள்தனமா வார்த்தையை விட மாட்டாரு, முட்டாள்தனமா கோவத்தையும் காட்ட மாட்டாரு. அதனால அவரு நிதானமா பதில் சொன்னாரு, மகளே, உன்னுடைய காதலனை வர சொல்லு. அரசவையில எல்லாரும் கூடி இருக்கும் போது எல்லாருடைய முன்னிலையிலும் வைத்து பெண் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் உன்னை அவனுக்கு தர்றேன் அப்படின்னு. இளவரசியும் அத உண்மைன்னு நம்பினா அஜ்மீரை வர சொன்னா. அவனும் தயங்கிக்கிட்டே அந்த அரசவையில பெண் கேட்டு வந்தான். ஆனா அன்றைய அரபு தேசத்துல பெண் கேட்டு போறதெல்லாம் லேசான காரியம் கிடையாது. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை திருமணத்துக்காக கேட்க போகணும்னா அது வரைக்கும் அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் பரிசாக ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு போகணும். ஆனா அஜ்மீர் கிட்ட என்ன இருக்கு, அவனே பாவம் இல்லையா, வெறும் 10 மாதுளம்பழங்களை சீராக எடுத்துக்கிட்டு பெண் கேட்டு போனா அரசர்கிட்ட. தன்னோட நாட்டையே எழுதி கொடுத்து இளவரசியை மணமுடிக்க அத்தனை அரசர்கள் காத்து கொண்டிருக்க
10 மாதுளம்பழத்தை எடுத்துட்டு பெண் கேட்டு போன அஜ்மீரை அந்த மொத்த அரண்மனையும் எப்படி பார்த்திருக்கோன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. எல்லாருமே கேலியா பார்த்தாங்க. நீ பெண் கேட்டு வந்திருக்கியா இல்ல மாதுளம்பழம் விற்க வந்திருக்கியா, தைரியம் தான்ப்பா உனக்குன்னு கிண்டல் பண்ணாதவங்களே கிடையாது. அஜ்மீருக்கு அவமானமா போச்சு. ஆனா கசர் மன்னர் அந்த இடத்துலயும் சாதுரியமா நடந்துகிட்டாரு. அவருக்கு தன்னுடைய மகளை இப்படி ஒருத்தன் திருமணம் பேச வந்திருக்கான்னு அவமானமும் வரக்கூடாது, தன்னுடைய மகள் கிட்ட அவப்பேரும் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு அவரு. அரசவையே, நான் பணக்காரங்களுக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் தான் பெண் தருவேன்னு யாரு சொன்னா? அரசர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் தான் என் பெண்ணை தருவேன்னு யாரு சொன்னா? என் நாட்டின் மீது அக்கறை கொண்ட யாருக்கானாலும் என் பெண்ணை தருவேன். ஆனா அதுக்கு இந்த அஜ்மீர் இந்த நாட்டு மக்கள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நிரூபிக்கணுமே அப்படின்னு பீடிகை போட்டாரு அந்த அரசர். இவ்வளவு நேரம் தலை குனிந்து நின்ற அஜ்மீரோ இப்ப தலை நிமிர்ந்து பார்த்தான். அரசே, என்ன செய்யணுமோ சொல்லுங்க. இந்த நாட்டு மக்களின் மீது எனக்கு உண்மையாகவே அக்கறை இருக்கிறது என்று நிரூபிக்க, உங்கள் மகள் மீது எனக்கு உண்மையான காதல் இருக்கிறது என்று நிரூபிக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்றேன். அரசர் சொன்னாரு. அப்படியாப்பா, நிச்சயமா சொல்றேன், செஞ்சு காட்டு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தர்கிட்ட முடியாதுங்கிறத முடியாதுன்னு சொல்லலாம், இல்ல சாதுரியமா வேற ஏதாவதோ சொல்லலாம். அதாங்க, அவங்களால முடிக்கவே முடியாத ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா போச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் அஜ்மீர் கிட்ட சொன்னாரு அந்த அரசர். அது என்னன்னாங்க, அந்த நாட்டிலேயே ஒரு கிராமம் இருந்துச்சு. இருக்கிறதுலயே அந்த கிராமம் தான் பெரிய கிராமம். ஆனா வறட்சி மிகுந்த கிராமம். அது அரபு தேசம்ங்கிறதுனால அங்கங்க ஆறு குளம் எல்லாம் கிடையாது. எங்கேயாவது சுனைகள் இருக்கும். அது அந்த ஊற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீரூற்றுகள் மூலமா தான் தண்ணி கிடைக்கும். எந்த கிராமத்துல எல்லாம் நிறைய ஊற்றுகள் இருக்கோ அந்த கிராமம் எல்லாம் செழிப்பா இருக்கும். எந்த கிராமத்துல எல்லாம் ஒரு நீரூற்று கூட இல்லையோ அந்த கிராமம் எல்லாம் வறண்டு போயிரும். கடவுள் கருணையால அந்த அரசர் ஆட்சி செஞ்ச எல்லா கிராமத்திலையும் நீரூற்று உண்டு. எல்லா கிராமமும் செழிப்பாதான் இருந்தது. இந்த ஒரு கிராமம் தவிர அரசரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. 10 வருஷம் 20 வருஷம், ஏன் அவரோட ஆட்சி முழுவதுமே அவர் முயற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. காரணம், அந்த கிராமம் நாலா பக்கமும் மலைகளால சூழப்பட்டிருந்தது. இப்ப அதனால அந்த அரசர் என்ன சொல்றாரு, அஜ்மீர், அந்த கிராமத்தை மட்டும் நீ செழிப்பாக்கிட்டனா, அந்த கிராமத்துக்கு மட்டும் நீ தண்ணி கொண்டு வந்துட்டனா, உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். உன்னை என்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு இந்த நாட்டுடைய அரசனாவும் அறிவிக்கிறேன். ஆனா ஒருவேளை அடுத்த 50 நாட்களுக்குள் உன்னால அதை செய்ய முடியலனா உன் வாழ்நாள் முடியும் வரை எங்க முகத்துல நீ முழிக்கவே கூடாது. அவ்வளோதான். அந்த அரசவை மொத்தமும் வச்ச கண் வாங்காம அரசரை பார்த்துச்சு. இளவரசியின் கண்கள் கலங்கி போச்சு. அஜ்மீருக்கும் பதற்றமாச்சு. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எத்தனையோ பேரு எத்தனையோ வருஷம் முயற்சி செஞ்சோம், அது முடியல. 50 வருஷத்துல முடியாதத 50 நாள்ல இவனால செய்ய முடியுமா என்ன? எப்படி மாட்டி விட்டாரு பாத்தீங்களா அரசர். ஆனா அது தெரிஞ்சும் அஜ்மீர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறான். அரசே, இந்த நாட்டு மக்களை நான் உண்மையாகவே நேசிக்கிறேன் என்றால், உங்களுடைய மகளை நான் உண்மையாகவே காதலிக்கிறேன் என்றால், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டட்டும். நான் வழிபடுகிற இறைவன் கரும்பாறையில் கூட எனக்கு நீரூற்றை காட்டட்டும். அவன் மீதே ஆணையாக சொல்கிறேன், நான் இந்த காரியத்தை முடிப்பேன். முடிக்க முடியலனா உங்க யார் முகத்திலையும் நான் முழிக்கவே மாட்டேன். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அஜ்மீர் புறப்பட்டாச்சு. அந்த கிராமத்தை நோக்கி அவன் கால்கள் நடந்தாச்சு. பாருங்க, பொதுவாவே அரபு தேசங்கள்ல மலைகளால சூழப்பட்ட கிராமங்கள் நல்ல செழிப்பா இருக்கும். மாதுளை, திராட்சை, பேரிச்சைன்னு பயிரிட்டு மக்களும் செழிப்பாவே இருப்பாங்க. ஆனா அந்த கிராமம் அதுக்கு விதிவிலக்கு. மலைகளால சூழப்பட்டிருந்தாலும் கூட செழிப்புங்கிற வார்த்தைக்கே அங்க இடம் கிடையாது. அந்த கிராமத்தோட பேரு சொகாரா. சொல்லப்போனா சொகாராவுக்கு போன பிறகுதான் அஜ்மீருக்கு தான் ஒத்துக்கிட்டு வந்தது எவ்வளோ கடுமையான காரியங்கிறதே புரிஞ்சுச்சு. ஏன்னா சுத்தி சுத்தி தேடியாச்சு, ஒத்த இடத்துல கூட ஒரு ஊற்றை கூட பார்க்க முடியல. ஒரு நாள் பயணிச்சு பயணிச்சு தேடி தேடி தலை சுற்றி முழங்காலிட்டான் அவன். முழங்காலிட்டு பிரார்த்திச்சான், கடவுளே, என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம என் மீது உண்மையான அன்போட அந்த பொண்ணு காத்துட்டு இருக்கா. அவளை ஒரு காலம் நான் கைவிடக்கூடாது. என்ன நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நான் ஒரு காலமும் ஏமாற்றம் தரக்கூடாது. எனக்கு வழிகாட்டு, ஏதாவது ஒரு வழிய எனக்கு காட்டு. அந்த கணம் அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஒளி. எங்க இருந்து வந்தாரோ தெரியாது, ஒரு சூஃபி ஞானி தென்படுறாரு.
இவன் கையில ஒரு வரைபடத்தை தர்றாரு. கூடவே ஒரு வாசகமும் சொல்றாரு. மகனே, நாம் ஊற்றுகளை மலைகளிலும் மணலிலும் தேடுகிறோம். ஆனால் இறைவனோ குகைகளிலும் பாதாளங்களிலும் கூட ஊற்றுகளை வைக்க வல்லவர். தேடு, தேடி கண்டுபிடி. அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டிய தகவலை சரியாவே சொல்லியிருந்தாரு. அஜ்மீர் திறந்தான். அந்த வரைபடத்தை பார்த்தான். அந்த மலையை சுற்றி ஒரே ஒரு குகை தான் இருக்குங்கிற தகவலை அந்த வரைபடம் சொல்லுச்சு. அந்த குகைக்குள்ளதான் ஊற்று இருக்குங்கிற தகவலை அஜ்மீரோட மூளை சொல்லுச்சு. இப்ப ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும். அஜ்மீர் அந்த குகைக்குள்ள போனா போதும். அங்க ஊற்று இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கிராமத்துக்கு வர்ற மாதிரி செஞ்சா போதும். இவன் தான் கட்டட வேலை எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தா. அதனால அவனுக்கு அதை எப்படி செய்யணும், என்ன எடுத்துட்டு போனோம் நல்லாவே தெரியும். வரைபடத்தை வச்சு உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட இவனுக்கு தெரியும். ஆனா என்னதான் இதெல்லாம் தெரிஞ்சாலும் இது சாதாரண காரியம் கிடையாது. இதுல நிறைய சவால்கள் இருந்துச்சு. பாருங்க, அந்த குகை நீண்ட பாதை கொண்ட குகை, பாதையும் குறுகலா இருக்கிற குகை. ஒருவேளை ஊற்று மட்டும் பாதையோட முடிவுல தான் இருந்துச்சுன்னு வைங்க, அங்க போய் சேர்றதுக்கே 10 நாள் ஆயிரும். போறதுக்கு பாறை உடைக்கிறதுக்குன்னு பொருட்களும் தேவைப்படும். அதை எப்படி இவன் எடுத்துட்டு போவான்? 10 நாளுக்கு எதை சாப்பிட்டு எதை குடிப்பான்? கஷ்டம் புரியுதா? ஆனா காதல் கண்ணை மறைச்சிச்சு. அதனால அஜ்மீர் என்ன செய்யறான்? தேவையான பொருட்கள், 10 பேரிச்சம்பழங்கள், ஒரு பொத்தலில் தண்ணீர், இவ்வளத்தையும் எடுத்துட்டு குகைக்குள்ள போறான். போகும்போதே கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லிட்டு தான் போறான். 10 நாட்கள்ல பாருங்க, உங்க ஊருக்கு ஒண்ணு தண்ணி வரும் அல்லது என் போனம் வரும். 10 நாட்கள் கடந்து போச்சு. தகவல் அரசுக்கும் சொல்லப்பட்டுச்சு. எல்லாருமே சொல்றாங்க, அரசரும் சொல்றாரு, இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி குறுகலான ஒரு குகைக்குள்ள போனதே கிடையாது. அப்படியே போனாலும் திரும்பி வந்ததா சரித்திரம் கிடையாது. இதோ 10 நாள் ஆயிருச்சு, இனி வரமாட்டான், அவன் வரவே மாட்டான். சொன்னதோட மட்டும் இல்ல, நாடு முழுவதும் அறிவிப்பு கொடுத்தாச்சு. இளவரசியால தாங்கிக்கவே முடியல. நம்மளால தானே இந்த நிலைமை, அவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தவிச்சு போறாவ. தங்களுடைய கிராமத்தை செழிப்பாக்க நினைச்சு தனக்கு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டானேன்னு வருந்துனாங்க ஜனங்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவனுடைய மரணத்தை உள்வாங்க முயற்சி செய்யும் போது திடீரென்று ஒரு நிகழ்வு நடக்குது. யாருமே எதிர்பார்க்கா வண்ணம் வறட்சிக்கு பேர் போன அந்த கிராமத்துக்குள்ள தண்ணீர் நுழையுது. கொஞ்ச நேரம்தான், ஒரு பெரிய பாறை வெடிச்சு தண்ணீர் பெருக்கெடுத்து வந்துச்சு. அந்த தண்ணீரோடு சேர்ந்து மயங்கிய நிலையில் ஒரு வாலிபனும் வந்தான். ஆமாங்க, குறுகலான பாதை வழியாக அந்த குகைக்குள்ள போன அஜ்மீர் சரியான இடத்துல ஊற்ற கண்டுபிடிச்சான். தன்னுடைய அனுபவத்தின் மூலம், தன்னுடைய வேலையில் தனக்கு கிடைத்த அறிவின் மூலம் அந்த பாறைய உடைச்சு அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தான். அப்புறம் என்ன, அந்த செய்தி அரசருக்கு போச்சு. அரசர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டி முன்னாள் திருடனான அஜ்மீருக்கு இளவரசியான தன்னுடைய மகளை மணமுடித்து கொடுக்க வேண்டியும் வந்துச்சு. ஆனா இப்ப அவன் முன்னாள் திருடன் கிடையாது. இந்நாள் அந்த மொத்த ஊரும் கொண்டாடக்கூடிய ஒரு வாலிபன். அவனுக்கும் இளவரசிக்கும் தான் திருமணம் நடந்துச்சு. அப்படி அந்த திருமணம் கோலாகலமாக நடந்த பொழுது அஜ்மீர் கிட்ட எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க. அந்த குகைக்குள்ள, இருட்டுக்குள்ள, குறுகலான பாதைக்குள்ள, தனிமைக்குள்ள இத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய வலிமையை உனக்கு யார் கொடுத்தது? இளவரசியின் மீது இருந்த அன்பா, ஒரு பெண்ணின் மீது இருந்த ஆசையா, அவளை திருமணம் முடிக்க தூண்டிய காதலா, எது கொடுத்தது? அதுக்கு அஜ்மீர் பதில் சொன்னானாம், எனக்கு அவ மேல இருந்த ஆசை தைரியம் கொடுக்கல, மாறா எனக்கு அவ மேலையும் அவளுக்கு ஏன் மேலையும் இருந்த நம்பிக்கை தான் தைரியம் கொடுத்துச்சு. அரசருடைய சாதுரியத்தை தாண்டி இதை முடிக்கிற வலிமையை, இறைவன் மீது நான் கொண்ட நம்பிக்கையும், எங்கள் இருவருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருந்த நம்பிக்கையும் தான் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு நம்ம உறவுக்குள்ள தவற விடுறது நம்பிக்கையை தான். அது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, காதலன் காதலி உறவா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல நம்பிக்கையே இருக்கிறது இல்ல. அன்பு காதல்னு மறுபடி சொல்லி 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு ஈர்ப்பை தான் எதிர்பார்க்கிறோம். யாராவது ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து, திரைப்படங்களை பார்த்து, சோசியல் மீடியாவை பார்த்து இதுதான் காதல்னு நமக்குள்ள நம்ம ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம், ஒரு இல்யூஷன். ஆனா காதல் அது கிடையாதுங்க. காதல் முதல்ல நம்பும். வெளிநபர்கள் எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் காதல் தன்னுடைய நம்பிக்கைய இழக்காது. வாழ்க்கை காட்டுற கடுமை, அடுத்தவங்க தர்ற அழுத்தம், இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும், உங்க காதல், உங்க உறவு யுகங்களை தாண்டியும் நிலை நிற்கும். இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.